ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கொடுமை நடந்தது திருநெல்வேலியில இல்லையா? சாத்தாங்குளமா எங்க? அதிமுக ஆட்சியில. ஆமா, இது ஆட்சி பத்தி நம்ம பேசல. அது ஒரு பப்ளிக் வந்து போச்சு. ஒரு குடிமகனா மறுபடியும் போலீஸ் தானே பண்றாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் போலீஸ் பண்ணும்போது அந்த போலீஸினுடைய வந்து நம்ம கையில் இருக்கும்போது அவங்க தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அவனை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அவனுக்கான உள்ள வந்து அதிகாரத்தை கொடுத்தோம்னா அவனை தலைமீறி எல்லாம் பண்றாங்க. அன்னைக்கு கோவலன் கண்ணகியோட கதை படிச்சா தெரியும். என்ன ஆச்சு, அங்க போயிட்டு மதுரையில அவருடைய தப்பான ஒரு இதுக்காக தானே அந்த மதுரை எரிச்சாங்க கண்ணகி. ஏன் அது ஒரு விசாரிக்கிறதுக்குள்ள என்ன இருக்கு? விசாரிக்காமலே இதுதான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னா குற்றத்தை சுமச்சுட்டா என்ன இருக்கு? அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் இருக்கு, நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா? அந்த வழக்கு மன்றம்னு ஒண்ணு இருக்கு. தண்டனை கொடுக்குற நிலைமையில இல்லை. ஏன் சரி, அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா, விசாரிச்சு சரி நீ தேடி இருக்கிறான்னு சொன்ன பிறகு நீ காவல் இதுல இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போ கேஸ. அது பண்ணலாம். நீங்க போறாங்க தண்டனை. அதை விட்டுட்டு நீங்க உங்க கையில நீ லத்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு மிளகாப்பொடி போடுறது என்னங்க அதெல்லாம்? கேட்கறதுக்கே நம்மளுக்கு வந்து மிளகாப்பொடி போடுறாங்க. மிளகாப்பொடி பத்தி தெரியாது. மாற்றங்கள் இருக்கு. அதுக்கு கம்பாரிசன் இல்ல. இவருடைய ஆட்சியும் போய் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அது இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாற்றம் கழகமே இல்லாம ஒரு மாற்றம் வரணும். கரப்ஷன் இல்லாம பிஜேபியோ அதுவோ இதுவெல்லாம் பேசல. கழகம் இல்லாத ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். வந்தா இன்னும் நல்லா இருக்கும்.